ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மாதேஷ். 30 டே சேலஞ்சாக புஷ்அப்பில் இன்றைக்கி டே 5. கரெக்ட் டைமுக்கு ஷார்ப்பாக எழுந்துட்டோம். ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நார்மல் புஷ்அப் 10 பண்ணுறதுக்குள்ளே கை பெண்ட் ஆகிடுச்சு. இதில் டைமண்ட் புஷ்அப் வேறு. சண்டே மார்னிங் எழுந்தபோது இன்றைக்கி லீவ் இல்லை, அப்போ வர ஃபீல் ஒரு தனி ஃபீல் தான். அதுவே மண்டே மார்னிங் எழுந்துக்கோல இன்றைக்கி காலேஜ் போயே ஆகணுமான்ற ஒரு ஃபீல் வரும். நானும் முட்டி மோதி எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சிட்டு நானும் காலேஜ் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். போக்குள்ள தான் ஞாபகம் வந்துச்சு, எந்த ஒரு நோட்டு புக்கையும் நான் பேக்கில் எடுத்து வைக்கல. ஸோ எடுத்து வச்சுட்டு நானும் காலேஜ் கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேன்றதுனால கிளாஸ் நடத்த மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் ஒரு நோட்டு தானே காலேஜுக்கு எடுத்துகிட்டு போனேன். அந்த வேகத்தில் பென் வாங்க மறந்துட்டேன். ஸோ ரிட்டன் போயிட்டு பென் வாங்கிட்டு நம்ம கிளாஸுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி எத்தனை பீரியட் நான் டைம் டேபிளில் பார்த்துருந்தேன். அப்போ ஒரு ட்விஸ்ட்டு, அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்டு கிளாஸுக்கு வந்துட்டான். நான் வீட்டிலேருந்து கிளம்புறது 8 மணி. ஆனால் அவன் வீட்டிலேருந்து கிளம்புறது 5:30 மணிக்கு கிளம்புவோம். கரெக்டாக 8 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கான். மார்னிங்லேருந்து டைம் போகுது 1 ஹவரே 1 டே மாரி போகுது. லஞ்சு முடிச்சுட்டு நம்மளும் கிளாஸுக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் பீரியட் பிடி பீரியடு. ரவுண்டுக்கு போயிட்டு பிடி மேம் அசம்பிள் பண்ணுறதுக்குள்ளேயே பாதி பீரியட் போயிடுச்சு. ஸோ நம்மளும் ஒரு கேம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். போக்குள்ள அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் அட்டன் பண்ணால் உங்கள் ரீசார்ஜ் 2 நாட்களில் முடிவடைந்து விடும் அப்படி சொல்ல காலை கட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இதோட இனி நல்லா முடிச்சுக்கலாம். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.